தஞ்சையில் சிறு வயதில் விட்டுச் சென்ற தாய் மீண்டும் வந்து சொத்தில் பங்கு கேட்டதால் ஆத்திரமடைந்த மூத்த மகன் கடப்பாறையால் அடித்து கொலை செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. தாய் மீதான ஆத்திரம் கொலைவெறியாக மாறியது எப்படி? தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஸ்டாலின், பிருந்தா தம்பதி. இவர்களுக்கு 2 மகன்களும் 10 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். இந்நிலையில் கணவன் மனைவி இடையே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பிரிந்துள்ளனர். தற்போது ஸ்டாலின் தனது 2 மகன்களையும் தாய் பிருந்தா தனது மகளையும் தனித்தனியே வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் ஸ்டாலின் கடந்த ஆண்டு உடல்நலக் குறைவால் உயிரிழந்து விட்டார். ஸ்டாலின் இறந்த நிலையில் தனது மகன்களுடன் வாழ முடிவு செய்த பிருந்தா கடந்த 4 நாட்களுக்கு முன்பு மகளுடன் ஆடுதுறையில் உள்ள SMS நகர் வீட்டிற்கு வந்துள்ளார். வீட்டிற்கு வந்த தாயை மகன்கள் இருவரும் ஏற்காத நிலையில் சொத்தில் பங்கு கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மகன்களுக்கும் தாய் பிருந்தாவிற்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. திங்கட்கிழமை பிற்பகல் மீண்டும் வீட்டிற்கு சென்ற தாய்க்கும் மூத்த மகனுக்கும் இடையே தகராறு வெடித்துள்ளது. தங்களை சிறுவயதில் கவனிக்காமல் தனியாக ஏன் விட்டுவிட்டு சென்றீர்கள் என மூத்த மகன் கேள்வி எழுப்பி தாயுடன் சண்டையிட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையே வாய் தகராறு முற்றிய நிலையில் கடும் ஆத்திரமடைந்த மூத்த மகன் வீட்டில் இருந்த கடப்பாறையை எடுத்து வந்து பிருந்தாவின் தலையில் ஓங்கி அடித்துள்ளார். இதில் மயங்கி கீழே விழுந்த பிருந்தா உயிருக்கு போராடிய நிலையில் அவரது கழுத்தில் தமது காலால் அழுத்தி அவரை கொலை செய்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிருந்தாவின் உடலை கைப்பற்றி ஆம்புலன்ஸ் மூலம் கும்பகோணம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மூத்த மகனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.